யா இந்த இந்த வேத பகுதியை நான் இதுக்கு முன்னாடி நிறைய முறை வாசிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள ஒரு இல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய வசனங்கள் வாசிக்கும்பொழுது ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகள் நமக்கு உண்டாகும். ஒவ்வொரு முறை நமக்கு புதுசாக தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஏதாகிலும் ஒன்றை நமக்கு அதிலிருந்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். சரி, ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் முதல்ல நம்ம வாசிக்கும்போது, ஆதியிலே தேவன் பூமியானது ஒழுங்கின்மையும் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆமென். ஸோ the very first creation God wants to create, ஆண்டவர் உருவாக்க நினைத்த சிருஷ்டிக்க நினைத்த ஒரு காரியம். ஆமென். முதல்ல சிருஷ்டிக்க நினைத்தது மனுஷனை அல்ல, முதல்ல சிருஷ்டிக்க நினைத்தது பறவைகள் அல்ல, முதல்ல சிருஷ்டிக்க நினைத்தது எந்த மரஞ்செடி கொடிகளை அல்ல, முதல்ல சிருஷ்டிக்க நினைத்தது மீன்களை அல்ல, முதல் சிருஷ்டிக்க நினைத்தது வேறு எந்த மிருக ஜீவன்களையும் அல்ல. ஆண்டவர் சிருஷ்டிக்க நினைத்தது வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆமென். The very first creation, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஏன்னா இங்கே என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா வெறுமையும் எல்லா ஒழுங்கின்மையும் மாற வேண்டுமானால் முதலாவது வெளிச்சம் எனக்கு வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இருளிலே இந்த வெறுமையை நிரப்ப முடியாது. இருளிலே இந்த ஒழுங்கன்மையாக இருக்கிற காரியத்தை சரிப்படுத்த முடியாது. இந்த ஒழுங்கன்மையும் இந்த வெறுமையும் நான் மாற்ற வேண்டுமானால் முதல்ல வேண்டியது என்ன? வெளிச்சம். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் என்னை சிருஷ்டிக்கும் பொழுதே என்னை இருளிலே அல்ல, கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்து இருக்கலாம், ஆழத்தின் மேலே இருள் இருக்கலாம், ஆனால் என்னை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே எனக்காக வெளிச்சத்தை கர்த்தர் சிருஷ்டித்து விட்டார். அல்லேலூயா. ஏன்னா நான் எழுந்து நடக்கும் பொழுது நான் தடுமாறக்கூடாது, நான் எழுந்து நடக்கும் பொழுது எந்த காரியம் ஒழுங்கன்மையாக இருக்கக்கூடாது, நான் எழுந்து பார்க்கும் பொழுது எந்த காரியம் வெறுமையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எழுந்து பார்க்கும் பொழுது என்னை சுற்றிலும் இருள் இருக்கக்கூடாது. ஆனபடியினாலே என் தேவன் முதலாவது சிருஷ்டித்தது வெளிச்சம் உண்டாக கடவுது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் ஏற்கனவே உண்டாக்கிவிட்டு உங்களை சுற்றிலும் வெளிச்சம் இருக்க போகுது. உங்களை சுற்றிலும் வெளிச்சம் உண்டாக போகிறது. இனி இருள் இல்லை, இனி இருள் இல்லை, இனி இருள் வராது. ஆமென். இனி இருள் வரவே வராது. ஏன் இருள் வராது? சரி, ஆண்டவருடைய அற்புதங்கள்லாம் விவரிக்க முடியாதது, ஆண்டவருடைய அதிசயங்கள் எண்ண முடியாதது. ஆமென். நான் சொல்ல முடியாத காரியங்கள். அவர் எவ்வளவு முதல்ல வெளிச்சம் உண்டாகணும். ஆமென். ஏன்னா நான் ஒரு புது காரியங்களை சிருஷ்டிக்க போகிறேன். புது காரியம். இந்த பூமி இப்போ வெறுமையாக இருக்கிற இந்த பூமி அதனுடைய பலனை கொடுக்க போகிறது. இதற்கு அடியிலிருந்து நிறைய ஜீவன்கள் உண்டாக போகிறது. நிறைய காய்கறி, நிறைய பூண்டுகள், எல்லா விதமான செடிகள், மரங்கள் எல்லாம் வெளியே வரப்போகிறது. அதற்கு வெளிச்சம் தேவை. அல்லேலூயா. ஆமென். இதே மண்ணினால என் சாயலாகவே, நமது சாயலாகவே ஒரு மனுஷனையும் சிருஷ்டிக்க போகிறோம். அதற்கு வெளிச்சம் தேவை. ஆமென். We need a light. We need a light. ஆனால் சில நேரத்தில் இந்த அற்புதம் ஆண்டவர் ஏன் செய்கிறாருன்னு நமக்கு தெரியாது, அது புரிஞ்சிக்கவும் முடியாது. இந்த அற்புதம் ஏன் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இந்த அற்புதத்தை ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செஞ்சார்? ஆமென். லாசரு, மரித்து போன லாசரு, அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரா? ஆனால் திரும்ப அவன் எப்படி செத்து தான் போக போகிறான். திரும்ப செத்து தான் போக போகிறான். இந்த பூமியில் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மரித்து தான் போக போகிறோம். ஆனால் லாசரு ஆண்டவர் ஏன் உயிரோடு எழுப்பினார்? திரும்ப செத்து போகிற ஒருத்தனை ஏன் ஆண்டவர் உயிரோடு எழுப்பணும்? எல்லா கண்களுக்கு முன்பாதாகும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார்? அதுவும் 4 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 4 நாட்கள் ஆன பிற்பாடு ஆண்டவர் லாசரு உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. ஏன்? ஆண்டவர் நினச்சிருந்தா இல்லையா, அங்கே உட்காந்துக்கிட்டே வியாதியாய் லாசரு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஏன்னா 100க்கு அதிபதி வந்து கேட்ட உடனே இங்கிருந்து சொன்ன ஒரு வார்த்தை, அங்கே சுகம் உண்டாச்சே. அல்லேலூயா. இங்கிருந்து கட்டளையிட்டது கெனசரேத்தில் இதோ கல்லறையில் கட்டப்பட்டிருந்த ஒரு மனுஷனுடைய சங்கிலிகள் அறுக்கப்பட்டது.
அப்போ இங்கிருந்து சொன்னாலே அங்கே ஒரு அற்புதம் நடக்குமே. ஆண்டவர் ஏன் அந்த கல்லறை வரைக்கும் கிட்ட வருகிறார்? He just coming near to the tomb. Amen. And after 4 days he came near to the tomb. Amen. அவர் ஏற்கனவே அங்கே ஜெபிச்சிட்டாரு. ஏற்கனவே தெரியும் லாசரு மரித்து போயிட்டான்னு. ஏற்கனவே தெரியும் 4 நாள் ஆயிடுச்சுன்னு. ஏற்கனவே தெரியும் அங்கே போனால் நாற்றம் அடிக்கும் என்று. ஏற்கனவே தெரியும் இங்கே எல்லாரும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பார்கள் என்று. ஏற்கனவே தெரியும் என்னென்ன நான் எப்படி போனாலும் லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறேன்றதும் அவருக்கு தெரியும். ஆனாலும் இஸ் ஜஸ்ட் கம்மிங். சில அற்புதம் ஆண்டவர் நேரடியாக வருவார். தாமதமாக வருவார், ஆனால் வந்துடுவார். அல்லேலூயா. நேரடியாக வருவார். ஆமென். சில அற்புதம் எங்கேருந்தோ எனக்கு ஒரு வார்த்தை அனுப்ப போகிறது இல்லை. சில அற்புதம் என் பக்கத்தில் வந்து என் கண் எதிரில், அல்லேலூயா, என் செவிகள் கேட்க, ஆமென், என் கரங்கள் தொடத்தக்கதாய், ஆமென், என் இருதயம் உணர்வடையத்தக்கதாய், என் உள்ளம் மகிழத்தக்கதாய் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்ய நேரடியாக வருகிறார். இங்கே வந்து ஆண்டவர் ஜெபிக்கிற அந்த ஜெபம், திஸ் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். அங்கே என்ன ஜெபிக்கிறார்? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிவேன், ஆகிலும் என்னை சுற்றிலும் இருக்கிற இவர்கள். அல்லேலூயா. ரீட் அந்த வாசிங்க ஆண்டி. நீர் எப்பொழுதும் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் நான் இதை சொல்கிறேன். இந்த ப்ரேயரு எனக்காக இல்லை ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருக்கிற இந்த ஜனங்க ஒரு விசுவாசிக்கணும் ராஜா. அல்லேலூயா. சில அற்புதம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆனால் அது உங்களுக்காக மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் விசுவாசத்துக்குள்ள வரும்படியாக. ஆமென். இப்போ லாசரு உயிரோடு எழுப்ப போகிறது எதற்காக? அது மார்த்தாளுக்காக மரியாளுக்காக மாத்திரமல்ல, அங்கே சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வல்லமை விசுவாசிக்க வேண்டும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை விசுவாசிக்க வேண்டும். இப்போ இந்த அற்புதம் எதற்காக? லாசருவே வெளியே வா. ஆமென். ஏன்? இன்னை சூழ்ந்து இருக்கிற இந்த ஜனம் விசுவாசிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாரு. அப்போ என்ன பக்கத்தில் இருக்கிற நீங்க விசுவாசிப்பீங்க. அப்போ நீங்க விசுவாசிப்பீங்க. அல்லேலூயா. உங்க விசுவாசம் பலப்படும்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. உங்களை விசுவாசத்தில் இன்னும் முன்னேற்றும்படியாக ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. இப்போ ஆண்டவர் இந்த கல்லறை திறக்க சொன்னது எனக்காக மாத்திரமல்ல, நீங்க விசுவாசிக்கும்படியாக. இந்த கல்லறையிலிருந்து ஆண்டவர் ஒரு அற்புதம் வெளியே வரப்போகிறது. அது என் கண்ணீரை துடைக்க மாத்திரமல்ல, எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வர்றதுக்கு மாத்திரமல்ல, அது என்னை சூழ்ந்திருக்கிற உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை, ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும்படியாக. லாசருவே வெளியே வா. just come out. ஆமென். வெளியே வா. இந்த அற்புதம் ஆண்டவர் எனக்காக மாத்திரம் இல்லைங்க, எல்லாருக்காக செய்கிறேன். சில நேரத்தில் விசுவாசிக்காதபடினால நாம் நம்முடைய அற்புதத்தை இழந்து போயிடுறோம். நம்ம சொல்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு விசுவாசம் இருக்குது. நான் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், எத்தனை பேர் அதை செய்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இங்கே ஆண்டவர் இருக்கிறாருன்னு? இங்கே பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவருடைய வார்த்தை வருகுதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? இப்போ லாசருக்கான அற்புதம், மார்த்தாள் மரியாளுக்கான அற்புதம், ஆண்டவர் நேரடியாக போனார். ஆமென். இன்னொரு அற்புதம் ஒன்று நடக்க போகிறது. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. ஆமென். எத்தனை வருஷம்? 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த அற்புதம் அவர் தேடி வர போகிறதில்ல, நான் தேடி போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
எத்தனை பேருடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் சிலது 12 வருஷமாக, அதுக்கு அநேக வருஷமாக அது வெளியே போயிட்டே இருக்கிறது. என்னுடைய சுகம் வெளியே போயிட்டே இருக்கிறது, என்னுடைய பலன் வெளியே போயிட்டே இருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதம் வெளியே போயிட்டே இருக்கிறது, என்னுடைய நன்மை வெளியே போயிட்டே இருக்கிறது, என்னுடைய வாக்குத்தத்தம் என்னை விட்டு வெளியே போயிட்டே இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்களோ? இப்போ இங்கே ஆண்டவர் இருக்கிறார்னு விசுவாசிச்சா எத்தனை பேர் எழுந்து வந்து தொட போறீங்கன்னு பார்க்க போகிறேன். எத்தனை பேர் எழுந்து வந்து தொட போறீங்கன்னு நான் பார்க்க போகிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியலீங்களே? எத்தனை பேருக்கு வெளியே போறதெல்லாம் அது நின்று உங்களுக்குள்ள பலனா தங்கி இருக்கணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? எத்தனை பேருக்கு அந்த அற்புதம் தேவையோ? என்னை விட்டு இதுவரைக்கும் வெளியே போன எல்லா பலவீனம், எல்லா பலனும் எனக்கு மீண்டும் எனக்குள்ள வரணும். அல்லேலூயா. என்னை விட்டு இதுவரைக்கும் வெளியே போன எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள்ள திரும்ப வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க ஆண்டவர் இருக்கிறார், இந்த அற்புதம் வேணும்னா எழுந்து வந்து ஆண்டவரை தொடணும். நான் இந்த அற்புதம் வேணும்னா எழுந்து வந்து ஆண்டவரை தொடணும். இந்த அற்புதம் வேணும்னா எழுந்து வந்து ஆண்டவரை. இன்னும் நிறைய பேருக்கு அற்புதம் வேணாம் போலங்க. ஸ்டீபன், அற்புதம் வேணுமானமா? அற்புதம் வேணுமானமா? ஆமா, எழுந்து வந்து தொட்டா இந்த அற்புதம் கிடைக்குமே. நான் சொல்றது உங்க யாருக்குமே புரியலையே. நிறைய பேருக்கு இந்த அற்புதம் வேண்டாமா? இந்த அற்புதம் வேணுமா? வெளியே போறதெல்லாம் உனக்குள்ள திரும்ப வரணுமா? வெளியே போன எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்குள்ள திரும்ப வரணுமா? உன்னை விட்டு போன எல்லா பலவீனங்களும் உனக்குள்ள திரும்ப இரட்டிப்பாய் கர்த்தர் பலனாய் ஆசீர்வாதமாய் நன்மையாய் சுகமாய் கட்டளையிடுகிறார். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. ஜனக்கூட்டம் நெருக்கிறது, ஜனக்கூட்டம் அவரை நெருங்குகிறது, ஜனக்கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் நான் எழுந்து போவேன். எழுந்து தொடு 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 தொடு. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். ஜனக்கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது, ஜனக்கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. உங்க 2 பேருக்கு அந்த அற்புதம் வேணாமா? தொட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லீதா கலங்க தூரப கரபல தூரி அந்தரபா நீவா கரபல. இன்றைக்கு ஒரு விடுதலை, 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 விடுதலை. எஸ், விடுதலை வருகிறது, விடுதலை வருகிறது. இத்தனை ஆண்டா வெளியே போனதெல்லாம் அது உனக்குள்ள திரும்ப வரப்போகுது. இந்த ஒரு நிமிஷத்துல, இந்த ஒரு நிமிஷத்துல, இந்த ஒரே நிமிஷத்துல நீகால பக்கோங்க தரம அனுதிரி அந்தர பக்கற. ஓ, இட்ஸ் கமிங் பேக், இட்ஸ் கமிங் பேக். ஆண்டவர் மீண்டும் அதை எனக்குள்ள கொண்டு வருகிறார், அதை மீண்டும் எனக்குள்ள கொண்டு வருகிறார். ஓ எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ 12 வருஷம் நான் நிறைய இழந்துட்டேன் ஆண்டவரே. 12 வருஷம் நான் நிறைய அழுதுட்டேன் ஆண்டவரே. 12 வருஷம் எல்லாரும் என்னை புறக்கணித்து விட்டார்களப்பா. 12 வருஷம் நான் மருத்துவர்களையும் மருந்துகளையோ ஆண்டவரை உற்றார் உறவினர்களையோ என் செல்வத்தையும் நம்பி நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் ஆண்டவர். இப்போ உம்மை நம்பி விசுவாசத்தோடு நான் எழுந்து வந்து உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டு இருக்கிறேன். இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டு இருக்கிறப்பா. ஒரு வல்லமை வெளியே வருகிறது, ஒரு வல்லமை புறப்படுகிறது, ஒரு வல்லமை புறப்படுகிறது. வானத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்குது, பரலோகத்தின் வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது 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 பெற்றுக்கொள் உன்னுடைய விடுதலை, உன்னுடைய விடுதலை. Oh yes, it's your time to receive your deliverance. It's your time to receive your deliverance. Receive it. Receive it. In the name of Jesus. In the name of Jesus. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஓ, இனி என்னை கட்டி வைக்க முடியாது, இனி என்னை புறமே தள்ள முடியாது. ஓ, இனி என்னை பின்னாக வைக்க முடியாது. எவ்வளவு ஜனக்கூட்டம் நெருக்கினாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, யார் என்னை தடுத்தாலும் சரி, நான் உம்மை தொடுகிறதிலிருந்து ஆண்டவரை நான் பின்வாங்க போகிறதில்லை. I'll come and touch you, Lord. I'll come and touch you, Jesus. I'll come and touch you, Lord. Oh yes, Jesus.
Hallelujah, hallelujah, hallelujah. Oh yes, He is a God. That's the miracle. Amen. அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர். Hallelujah. Thank you Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள ஒரு விடுதலை வந்திருக்கிறது, எனக்கான விடுதலை வந்திருக்கிறது. இவ்வளவு நாள் கட்டப்பட்டு இருந்த எனக்கு ஒரு விடுதலை வந்திருக்கிறது. இவ்வளவு நாள் பலவீனத்தில் இருந்த எனக்கு ஒரு விடுதலை வந்திருக்கிறது. இவ்வளவு நாள் போராடி கொண்டிருந்த எனக்கு ஒரு விடுதலை வந்திருக்கிறது. ஓ எஸ், ஆண்டவர் என்னோடு கூட தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். என் மகளே, இதோ என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன். எத்தனை பேர் என்னை நெருக்கினாலும் சரி, எத்தனை பேர் என்னை சூழ்ந்திருந்தாலும் சரி, எத்தனை பேர் என்னை சுற்றிலும் இருந்தாலும் சரி, எனக்குள்ள இருந்த ஒரு வல்லமை உனக்காக புறப்பட்டு வந்திருக்கிறது. உன் விசுவாசத்துக்காக, உன் கண்ணீருக்காக, உன் போராட்டத்திற்காக, உனக்கு ஒரு நன்மை அளிக்கும்படியாக இன்றைக்கு எனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டு இருக்கிறது. Just receive it. Just receive it. பெற்றுக்கொள். Oh yes Jesus. Hallelujah. Hallelujah. Oh thank you Lord. I thank you Jesus. I thank you Jesus. I can feel His presence. அவர் இங்கே நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது என்னால் உணர முடிகிறது, என்னால் உணர முடிகிறது. Oh yes, He is here. He is here. இயேசு இங்கே நம்ம மத்தியிலே, இயேசு இங்கே நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டு வல்லமை, வல்லமை புறப்பட்டது, வல்லமை புறப்பட்டது. Oh thank you Jesus. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. I thank you Jesus. Hallelujah. See, now we'll go to the chapter. Mark chapter 18. Mark chapter 8 verse 14. Oh yes Jesus, read it. சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். The next verse. அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். ஹல்லேலூயா. உள்ளத்திலே இவங்க யாரு? சீஷர்கள். எதிர்காலத்தில் அப்போஸ்தலர்களாக மாறப் போகிறவர்கள், எதிர்காலத்தில் வல்லமையாய் ஊழியம் செய்ய போகிறவர்கள். ஆமென். இவர்கள் தங்கள் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மிடத்தில் அப்பம் இல்லாதபடியினாலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதினுடைய புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். நம்மக்கிட்ட அப்பம் இல்லையே, அதனால் ஆண்டவர் அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. என்கிட்ட இது இல்லை. என்றைக்கும் இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் என்கிட்ட பேசுனா நீங்கள் நிறைய பேருக்கு புரியாது. ஆமென். ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை உற்று கவனிக்க நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்மிடத்தில் அப்பம் இல்லை என்று அப்போ ஆண்டவர் அதை அறிந்து ஆண்டவர் சொல்கிறாரு. The next verse. இயேசு அதை அறிந்தவர்களை நோக்கி, உங்களிடத்தில் எஸ் இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? அப்புறம் உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. எனக்கு கண் இருக்குது, ஆனால் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கவில்லையே. எனக்கு காது இருக்குது, ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை என்னால் கேட்க முடியவில்லையே. எனக்கு இருதயம் இருக்கிறது, ஆனால் அதில் ஒரு உணர்வு இல்லையே. எனக்கு சிந்தை இருக்கிறது, ஆனால் அதில் எந்த ஞாபகமும் இல்லையே. எதையும் நினைவு கூற முடியவில்லையே. ஆண்டவர் சொல்லுகிறது, புளித்தமா என்று சொல்லுகிற அந்த காரியம், ஆண்டவர் பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய் செய்ய போகிற அந்த காரியத்துக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று. அப்பம் இல்லாததுக்காக அல்ல. அல்லேலூயா. அப்பம் இல்லாததுக்காக அவர் அப்படி சொல்லலை. அவன் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னுமா உங்களுக்கு புரியலை?
எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இன்னுமா உங்களுக்கு புரியல? 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தேன். உன் கண்ணு பார்த்துச்சுல்ல, உன் கண்ணு பார்த்துச்சுல்ல. இன்னுமா உன் கண்ணுக்கு தெரியல என்னால் அற்புதம் செய்ய முடியும்னு. 7 அப்பங்கள் சில சின்ன மீன்கள், சிறிய மீன்களை வைத்து எத்தனை பேரை, 4000 பேரை நான் போஷித்தனே. உன் கண்கள் பார்த்ததே, இன்னுமா உன் கண்ணுக்கு தெரியல. உன் கரங்கள் தானே அதை பகிர்ந்து கொடுத்தது, இன்னுமா உனக்கு ஒரு உணர்வு இல்லை. உன் காது படதானே நான் ஜெபித்து ஆசீர்வதித்து அதை கொடுத்தேன், இன்னுமா உன் செவிகளில் அது கேட்கவில்லை. இன்னும் உனக்கு உணர்வு வரவில்லையா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஞாபகம் இருக்குது? விசுவாசிக்கிறவங்களா? என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஹல்லேலூயா. முதல் ஆண்டவர் கேட்கிறாரு, 5000 பேருக்கு நான் அந்த அற்புதத்தை செய்தேனே, அப்பங்களை விட்டு கொடுத்தேனே, அது எத்தனை கூடை நிறைய நீங்கள் எடுத்தீங்க? தி ஆன்சர், they replied 12. ஆமென். அது 7, ஃபர்ஸ்ட் 12, 7, 19 கூடை பேஸ். 19 கூடை. என் படகுல 19 கூடை நிறைய அற்புதம் இருக்குது. ஆனால் என் கண்ணு பார்க்கலையே, என்னுடைய உள்ளத்தில் உணர்வு வரலையே, நான் மறந்துட்டேனே. ஏன்னா 14வது வசனத்தில் சீஷர்கள் அப்பங்களை எடுத்து வர மறந்து போனார்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஏன் தெரியுமா அற்புதம் தடைபடுது? ஏன் அற்புதம் விலகி போகுது தெரியுமா? ஏன் நம்முடைய நன்மை நமக்கு சீக்கிரமாக கிடைக்கல தெரியுமா? ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கல தெரியுமா? ஏன்னா ஒரு அற்புதம் எளிதாக நமக்கு கிடைச்ச உடனே அதை உடனடியாக நாம் மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. அது உடனடியாக மறந்து போயிடுது. எத்தனை பேரோட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு? 19 கூடைக்கும் மேலே எனக்கு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாயிலிருந்து அல்லேலூயா வர மாட்டேங்குது, நிறைய பேருடைய கரங்களை உயர மாட்டேங்குது. 19 கூட உங்க படகுல ஆண்டவர் வைக்க போகிறாரு. அது மீதம் உள்ள ஆசீர்வாதம், ஏற்கனவே நீ கண்ட ஆசீர்வாதம், ஏற்கனவே உன்னுடைய கரங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், ஏற்கனவே நீ கேட்ட அந்த ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுது உன்னுடைய படகுல. இனி நீ மறந்து விடாதே, இனி மறந்து விடாதே, இனி மறந்து விடாதே. இனி உன் உள்ளத்தில் உணர்வில்லாமல் இருக்காதே. ஒரு விசை சிந்தித்து பார். எத்தனை முறை கர்த்தர் உன்னை அற்புத அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாத இடத்துல, வனாந்திர பகுதியிலே, அங்கே தண்ணீர் கிடையாது, எந்த கடைகளும் கிடையாது, எதுவும் இல்லாத இடத்திலே 5 அப்பங்கள் 2 மீன்களை அத்தனை பேருக்கு அவர் கொடுத்திருப்பார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதம் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஓ எஸ், எஸ். ஹல்லேலூயா. அற்புதம் எனக்கு தடைப்பட்டு போகிறது காரணம் நான் மறந்துட்டேங்க. ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மைகள் நான் மறந்துட்டேன். ஆண்டவர் எனக்கு செஞ்ச அற்புதங்கள் நான் மறந்துட்டேன். அதனால தான் என்னால் அவர் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியல இல்லையா? பரிசேயரோட புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள்னு அவர் சொல்கிறது எனக்கு புரியல. நான் 3 வருஷம் அவர் கூட இருக்கிறேன். 3 வருஷம் அவர் செய்கிற எல்லா அற்புதங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். 3 வருஷம் அவர் பேசின விதங்களை நான் பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். 3 வருஷம் அவர் எதுக்கெல்லாம் அவரால் முடியும் என்று நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அதை எல்லாவற்றையும் நான் மறந்து போயிட்டேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இப்போ படகுல என்கிட்ட ஒரே ஒரு அப்பந்தான் இருக்குது. அவன் 19 கூட நிறைய இருந்தது இந்த படகுல. இப்போ எத்தனை இருக்குது? ஒரே ஒரு அப்பந்தான் இருக்குது. என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை ஆண்டவர் செஞ்சார். 19 கூடைக்கும் மேலே நன்மை செஞ்சார். ஆனால் இப்போது ஒரு அற்புதம் கூட எனக்கு இல்லையே. ஒரு அற்புதம் கூட எனக்கு நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியலையே. நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறேனே. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? மறந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை மறந்துட்டீங்களா? ஒரு விஷயம் அப்படியே கண்கள் மூடி ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் மறந்துட்டேன்ப்பா, ஆனால் இந்த ஒரு அப்பம் உங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த ஒரு அப்பத்தை உங்களால் ஆசீர்வதிக்க முடியும் ராஜா. ஆண்டவர் எங்கள் வீட்டில் என் கரங்களில் இருக்கிற இந்த ஒரு அப்பம் போதும் ராஜா. Just pray, just pray. I want everyone to pray. Oh yes Jesus. என் ஆண்டவரே, என் மன்றாட்டை கேளும்,
உந்தன் பாதத்தில் நான் கெஞ்சி நிற்கிறேன், நான் கெஞ்சி நிற்கிறேன். என் ஆண்டவரே என் மன்றாட்டை கேளும், உந்தன் பாதத்தில் நான் கெஞ்சி நிற்கிறேன். உமது முகத்தை மறையாதிரும், எனது ஜெபத்தை நீ தள்ளாதிரும். உமது முகத்தை நீ மறையாதிரும், எனது ஜெபத்தை நீ தள்ளாதிரும். அரணாக நின்று என்னை காத்து கொள்ளும், அரணாக நின்று என்னை காத்து கொள்ளும். சரணடைந்தே சகாயம் செய்யும், தருணமை இதுவே அர்த்தம் செய்கிறேன், தருணமை இதுவே அர்த்தம் செய்கிறேன். என் ஆண்டவரே ஹல்லேலூயா. இனி நான் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில செய்த நன்மைகளை நான் மறக்க மாட்டேன். ஆமென். என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் தூரமா தள்ளி போட மாட்டேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என் கண்கள் குருடாய் இருந்தது, நான் பார்க்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய மகிமையை, அவருடைய அற்புதத்தை நான் பார்க்காமல் இருந்திருக்கிறேன். நான் கேட்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய வார்த்தைகள் என்னுடைய செவிகளில் ஏறாமலே போயிற்று. நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் என் இருதயத்தில் ஒரு உணர்வில்லாமல் போயிற்று. ஆமென். ஆண்டவர் அன்னைக்கு அவர் சீஷர்கள் இடத்துல கேட்குறேன், இன்னும் உனக்கு உணர்வு வரலையா? இன்னும் உன் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதா? இன்னும் உன் கண் இருந்தும் நீ காணாதவனாக இருக்கிறாயா? இன்னும் செவி இருந்தும் நீ கேளாதவனாக இருக்கிறாயா? இன்னும் எத்தனை காலம், இன்னும் எத்தனை காலம் ஆண்டவரை நான் மறந்துட்டேன்னு சொல்ல போகிறீங்க? எங்கே போனாலும் அற்புதத்தை சுமந்து கொண்டு போங்க. ஆண்டவர் மீதம் எடுக்க சொன்னது எதற்காக? நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். எதுக்காக ஆண்டவர் மிச்சத்தெல்லாம் எடுக்க சொன்னார்? ஆண்டவர் நினச்சா திரும்ப புதுசாக செய்யலாம் இல்லையா? புது அப்பத்தையே ஆண்டவரால் கொண்டு வர முடியும். கல்லுகள்னால கூட அவரை அப்பத்தை உருவாக்க முடியும். ஒன்றுமே இல்லைனாலும் ஆண்டவரால் அக்கினியை இறக்க முடியும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, 40 வருஷம் வனாந்தரத்தில் எங்கேருந்து தான் மண்ணா பொழிந்ததுன்னே தெரியாது. அல்லேலூயா. அவர் நினச்சா வனாந்தரத்தில் மண்ணாவை பொழிய பண்ண முடியும். ஆனால் மீதம் எடுக்க சொல்கிறது எதற்காக? இதை எடுத்து வை என்று சொல்லுகிறது எதற்காக? இது இந்த கூடையில் நிரப்பி அதை உன்னை படகுல வைத்துக்கொள் என்று சொல்வது எதற்காக? ஏன்னா ஒவ்வொரு முறையும் உன் கண்கள் திரும்பி பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் செய்த அற்புதத்தை நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு முறை உன்னுடைய கரங்கள் நீட்டும் பொழுதெல்லாம் அவர் செய்த அற்புதத்தை உன்னுடைய கரங்கள் தொட வேண்டும். ஒவ்வொரு முறை உன்னை அதை பார்க்கும் பொழுதெல்லாம் உன் இருதயத்தில் ஒரு உணர்வு வர வேண்டும். ஒன்றுமில்லாத இடத்திலே ஆண்டவர் எனக்காக செய்த அற்புதம் இது. நான் போகிற இடமெல்லாம் என் அற்புதம் என்னோடு கூட வருகிறது. நான் படகிலே கடலிலே சென்றாலும் என் அற்புதம் என்னோடு கூட வருகிறது. நான் வனாந்தரத்தில் நடந்தாலும் என் அற்புதம் என்னோடு கூட வருகிறது. நான் மலையின் மேலே ஏறினாலும் என் அற்புதம் என்னோடு கூட வருகிறது. நான் பள்ளத்தாக்கிலே இறங்கினாலும் என் அற்புதம் என்னோடு கூட வருகிறது. நான் திரும்பும் பொழுது, நான் பார்க்கிற பொழுது, நான் தொடுகிற பொழுது எல்லாம் என் ஆண்டவர் எனக்காக செய்த அற்புதம். அது மீதம் எடுக்க சொன்னது அவர் சாப்பிட்றதுக்காக இல்லைங்க. அல்லேலூயா. அவர் சாப்பிட்றதுக்காக கேட்கல. உங்ககிட்ட ஆண்டவர் எனக்கு சாப்பிட கொடுக்கறதுக்காக கேட்கல. ஆனால் நம்ம நினச்சிக்கிறது என்ன? நம்ம கிட்ட அப்பம் இல்லையே, அதனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அல்லேலூயா. சீஷர்கள் என்ன சொன்னாங்க? நம்ம இடத்துல அப்பம் இல்லையே, அதனால் ஆண்டவர் இப்படி சொல்கிறார். ஓ எஸ், ஆண்டவர் அதற்காக சொல்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு முறை கூட அது மறக்கக்கூடாது. ஒவ்வொரு முறை கூட அது மறக்கவே கூடாது. ஆண்டவர் அதனால தான் கேட்குறாரு. கொஞ்சம் அப்பந்தான் இருந்தது 4000 பேருக்கு இல்லையா? இப்போ இந்த அற்புதம் நடக்கணும்னா, இப்போ இன்னொரு அற்புதம் எனக்கு நடக்கணும்னா என்ன வேணும்? ஐ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங். நான் ஒன்றை ஆண்டவருக்கு சமூகத்தில் பலியாக, ஒரு காணிக்கையாக, ஒரு சாக்ரிஃபைஸ் ஒன்றை இழக்க நான் வேண்டும். ஆமே, ஒன்று நான் இழந்தா
எனக்கு 12 கூட வரும். ஆமே. இது ஒன்று நான் இழந்தா எனக்கு 7 கூட வரும். இது ஒன்று நான் இழந்தா மொத்தம் 19 கூட எனக்கு வரும். அப்போ நான் இழக்க வேண்டியது என்ன? என் கையில் இருக்கிற இந்த 5 மீனும் இந்த 5 அப்பமும் இந்த 2 மீனையும் நான் இழக்கணும். எத்தனை பேர் சாக்ரிஃபைஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கேன்? அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் இல்லையா? இன்றைக்கி காணிக்கை பேட்டியில் பார்க்க போகிறேன். எத்தனை 5 அப்பங்கள், எத்தனை 2 மீன்கள். நீங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் போவீங்களோ, ஆட்டோவில் போவீங்களோ, நடந்து போவீங்களோ தெரியாது. எல்லா பர்ஸும் எம்டி ஆகணும். எல்லா பர்ஸ் எல்லாம் எடுங்க. எல்லா பர்ஸும் எம்டி ஆகி காணிக்கை பெட்டி ஃபில் ஆகணும். ஆமாம். சாக்ரிஃபைஸ் பண்ணாதானங்க இருக்கிறத எடுத்துகிட்டு போய் அந்த சின்ன பையன் இல்லையா, அவனோட லஞ்ச் ஆண்டவர் கேட்டார். அதை என்ன இடத்துல கொண்டு வாங்கினாங்க. அவன் என் லஞ்ச் ஆண்டவர், இது நாங்கள் இருக்கிறது இந்த வனாந்தரத்தில், நாங்கள் என்ன சாப்பிட்ணும், என் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க, இது ஒன்று இதாக இருக்குது எங்கள் கையில், இதை நாங்கள் சாப்பிட்ணும். ஐம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் இட். நான் என்ன பண்ண போகிறேன்? சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி எல்லா பேக்கும் எம்டி ஆகணும். ஆமே. நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் டூ இட். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு. ஆமே. எனக்காக, நாட் ஃபார் சத்யபிரபு, நாட் ஃபார் அவஸ்ரையா, நாட் ஃபார் சர்ச், நாட் ஃபார் எனிதிங். உங்களுடைய சாக்ரிஃபைஸ் எனக்கு ஆண்டவர் பார்க்கணும். நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ஆண்டவர் பார்க்கணும். அந்த சின்ன பையனோட லஞ்சை அவன் ஆண்டவர் கேட்ட உடனே, எஸ் லார்ட் டேக் இட், நீங்கள் எடுத்துக்கங்க ஆண்டவர். அவன் கொடுத்தான். அவன் கொடுத்த உடனே அவன் கண்கள் பார்த்தது என்ன? ஆண்டவர் செய்த அற்புதத்தை. அது பெருகிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கொண்டு வர போகிறார். உங்கள் கண்கள் அந்த பெருக்கத்தை காண போகிறது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அடிஷ்னல் ஆட் பண்ண போகிறதில்ல, கூட்ட போகிறதில்ல. ஆமென். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் டிவைட் பண்ண போகிறதில்ல. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறது மல்டிப்ளிகேஷன். ஆமென். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாரு? ஒரு பெருக்கத்தை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அந்த பெருக்கத்தை நான் பார்க்கணுன்னா, வாட் ஐ ஹாவ் டு கிவ் டு யூ. என்னிடத்துல இருக்கிறத நான் ஒரு இடத்துல கொடுக்கணும். அப்போ என் கண் அதை பார்க்கும், என் கரம் அதை பெற்றுக்கொள்ளும். நான் கொடுத்த 5 அப்பமா இது கூட கூடையா வருது. அல்லேலூயா. நான் 5 தானே ஆண்டவரை கொடுத்தேன், ஆனால் இத்தனை கூட வருதேப்பா. ஆண்டவரே, நான் அந்த 5 என்கிட்டே வச்சுருந்தா என் குடும்பத்தில் கூட நாங்கள் எல்லாம் திருப்தியாக கூட சாப்பிட்டு இருக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் விட்டு நாங்கள் வாயில் போட்டிருக்க முடியும். ஆனால் அந்த 5 அப்பத்தை நான் உங்கள் கரங்களில் கொடுத்தபடினால என் குடும்பம் முழுவதும் திருப்தியாக சாப்பிட்டு இருக்குது. என்னை சூழ்ந்திருந்தவங்க எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் திருப்தியாக இருக்கோம். நாங்கள் மீதமும் எடுத்து இருக்கிறோப்பா. என் கூட நிரம்பி இருக்கிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவரே, என் ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது. ராஜா, உம்முடைய அற்புதத்தை என் கண்கள் கண்டதே, உம்முடைய அற்புதத்தை என்னுடைய கரங்கள் பெற்றுக்கொண்டதே, உம்முடைய அற்புதத்தை என்னுடைய சரீரம் சுமந்து கொண்டு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? லெட்ஸ் வி ஸ்டாண்ட். யாரும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஜஸ்ட் சாக்ரிஃபைஸ். இந்த ஒரு அப்பம் போதும். ஆண்டவர் அதை பெருக பண்ணுவார். இப்போ படகுல இருக்கிறது ஒரே ஒரு அப்பந்தான். ஆனால் இந்த ஒரு அப்பத்தையும் நீ மறந்துடாத. இந்த ஒரு அப்பத்தையும் நீ விட்டுடாத. இந்த ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் இங்கே எதிர்பார்ப்போடு, போராட்டத்தோடு, ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு இங்கே வந்தீங்களோ, இன்றைக்கி உங்களுக்கான பதில், ஆண்டவர், நான் உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட போகிறேன். ஒரு பெரிய பெருக்கம். அது பெருக போகிறது. அதை கண்கள் காண போகிறது. அதை செவிகள் கேட்க போகிறது. இனி என்னுடைய உள்ளம் அதை உணர்ந்து கொண்டே இருக்க போகிறது. இனி என் சிந்தையில் எப்பொழுதும் ஆண்டவருடைய அற்புதம் அது ஓடிக்கொண்டே இருக்கும். இனி என்னுடைய நினைவெல்லாம் அவருடைய அற்புதம் தான். இனி என் நினைவெல்லாம் அவருடைய அற்புதம் தான். உமது முகத்தை நீர் மறையாதீரும், எனது ஜெபத்தை நீ தள்ளாதீரும். உமது முகத்தை நீ மறையாதீரும். நின்று என்னை காத்து கொள்ளும், அரணாக நின்று என்னை காத்து கொள்ளும். சரணடைந்தே சகாயம் செய்யும் கருணா
மனமெய்துவேன் கத்தம் செய். என் ஆண்டவரே என் மன்றாட்டை கேளும், உந்தன் பாதத்தில் நான் கெஞ்சி நிற்கிறேன். என் ஆண்டவரே என் ஆண்டவரே, எல்லா கரங்களை தரி. அவமானம் நீங்க செய்திடும், இந்த அற்புதங்கள் என் மேல் தந்திடும். எங்களை அவமானம் நீங்க செய்திடும், இந்த அற்புதங்கள் என் மேல் தந்திடும். உந்தனை புகழ்வேன், உமக்காக வாழ்வேன், உந்தனை புகழ்வேன். சொந்தமாக என்னை தந்தித்தே, அந்த வரை என்னை தாங்கி செல்லுவேன், அந்த வரை என்னை தாங்கி செல்லுவேன். என் ஆண்டவரே என் மன்றாட்டை கேளும். எல்லாரும் ஜெபிக்கலாம், ஜெபத்தோடு என்